श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 25 பக்தன் விரும்பியதை அடைதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பூரண பிரம்மாவதாரம் யோகிராஜ், கடவுளின் அவதாரம் கருணை கடல் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் அவர்களின் பாதங்களில் நான் வணங்குகின்றேன். புனிதர்களின் மாணிக்கமே, மங்களமான இருப்பிடம் ஆத்மாவில் ஆழ்ந்தவர், பக்தரின் சுகம் விருப்பம் நிறைவேற்றல் சாய்நாத பெருமானே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த அத்தியாயத்தில் நகைச்சுவை மற்றும் கேளிக்கை மூலம் முழுமையாக விவரிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் வலம் வரும் சாய்நாதர் தினமும் பக்தர்களை மகிழ்வித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வருகின்றார். அதாவது பாபாவுக்கு பக்தர் மிகவும் பிரியமானவர். அதனால்தான் அவர் எப்போதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றார். சாயி கருணையின் மூல திருவுருவம். பக்தன் பக்தியும் பச்சாதாபமும் உள்ளவனாக முழு பக்தியுடன் சாயியினுடைய பாதங்களின் மீது பக்தி செய்தால் தயா சிந்து சாய்நாத் மகாராஜ் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் தாமதிப்பதில்லை, ஒருபோதும் பின் வாங்குவது இல்லை. சத்குரு எனது சொந்த வடிவம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இதை உத்தவரிடம் கூறியுள்ளார். அத்தகைய சத்குருவை அன்புடன் வழிபடுவதும் சேவை செய்வதும் பக்தி எனப்படும். இது பிரத்யேக பக்தியாகும். சாயினுடைய லீலைகளை கேட்க எனக்குள் சாய் சச்சரித்ரா எழுத வேண்டும் என்ற பலமான ஆவல் எழுந்தது. ஸ்ரீ சாய் என்னை தேர்ந்தெடுத்து அத்தகைய அற்புதமான சாய் சச்சரித்திரத்தை என்னுடைய கைகளிலே எழுதினார். தன் பக்தர்களை பக்தி மார்க்கத்தில் கொண்டு செல்லவும் அவர்களின் பக்தி உணர்வுகளை எழுப்பவும் சாயி மகாராஜ் அவர்களே ஒரு அற்ப முட்டாள். என்னை தூண்டி இந்த கிரந்தத்தை எழுத எனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு துளி கூட அறிவு இல்லை என்றாலும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். அலுவலகம் வைத்திருப்பது நல்லது. அதாவது நினைவாற்றலுக்காக பதிவுகள் போன்றவற்றை வைத்திருங்கள். அத்தகைய கட்டளை கொடுக்கப்பட்டவுடன் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாத என்னை போன்ற ஒரு முட்டாள் பொறுமை அடைந்து என் புத்தி பலம் பெற்று அறிவால் நிறைந்தேன். அதே சமயம் உடனடி சாயி உத்தவரால் என் பொறுமை வலுப்பெற்றது. பக்தர்களின் ரட்சிப்புக்காக சாயி அவர்களே தனது தர்பார் வரலாற்றை என் மூலம் நிச்சயமாக எழுதுவார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. சாயினுடைய அருள் இல்லாவிட்டால் அறிவை விரிவுபடுத்தும் இந்த ஒளிமயமான படைப்பு என் கைக்கு வந்திருக்குமா? இந்த கிரந்தத்தை எழுத எனக்கு தைரியம் இருந்திருக்குமா? இந்த கிரந்தம் துறவியினுடைய பாதத்திலே வழங்கப்படும் கொழுக்கட்டை. இது சாயி சச்சரித்திரத்திலே உள்ள சுதாமிர்தம். இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்ரா கிரந்தம் பக்தர்களுக்கு சாயி கதாமிருதத்தின் ஆதாரமாக உள்ளது. இந்த கிரந்தத்தை தினமும் படித்து சாயினுடைய அருளால் விரும்பிய பலன்களை பெற்று உலக வெப்பத்தின் கடுமையான நெருப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இது வெறும் கதாபாத்திர கதையல்ல. சந்திராமிர்தத்தின் துதிக்கையை சந்திர கதிர் ஒளியுடன் அருந்தச் செய்பவர் சந்திரகாந்த மணி. கௌதாரி வடிவிலே தாகத்துடன் இருக்கும் பக்தர்கள் இந்த பாத்திரத்தை கேட்டு திருப்தி அடைவார்கள். இனி என் அன்பான கேட்போரே, தயங்காமல் ஒருமுகப்பட்ட மனதுடன் கலியுகத்தினுடைய பாவங்களை அழிக்கும் சாயினுடைய புனித கதைகளை கேளுங்கள். சாயினுடைய பாதங்களிலே நமது பக்தி நிலை பெற்றவுடன் கருணையுள்ள சாயி பக்தர்களின் அனைத்து தீமைகளையும் நீக்கி
அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார். பக்தர்களின் அனைத்து இன்னல்களையும் துன்பங்களையும் அவரே தீர்க்கின்றார். இப்போது இந்த தலைப்புடன் தொடர்புடைய சாய் பகவானுடைய மற்றொரு கதை மரியாதையுடன் முன்வைக்கப்பட உள்ளது. கேட்பவர்கள் அதை மரியாதையுடனும் அன்புடனும் கேட்கும்போது அவர்கள் சாயினுடைய பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொள்வார்கள் மற்றும் அளவற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். எனவே குரு அன்னையினுடைய அன்பான மனப்பான்மையை வெளிப்படுத்தும் சாயினுடைய அன்பு மற்றும் கருணையினுடைய அனுபவத்தை தரும் இந்த புதுமையான கதையை கேளுங்கள். இந்த கதை மிகவும் சிறியதாக இருந்தாலும் இந்த கதையிலே மிகவும் ஆழமான அன்பு மற்றும் கருணையினுடைய அனுபவத்தை தரும் ஞான அமிர்தத்தால் நிரம்பியுள்ளது. அமைதியான மனதுடன் இதை கேட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். இந்த கதை சிறியதாக இருந்தாலும் இந்த கதையில் மிகவும் ஆழமான ஞான அமிர்தத்தால் நிரம்பியுள்ளது. அமைதியான மனதுடன் இதை கேட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அகமத் நகரிலே வசிக்கும் ஹசார் ஜாதியைச் சேர்ந்த தாமு அண்ணா என்ற பணக்கார குடும்பஸ்தர் பக்த பாபாவின் பாதங்களில் முழுமையான பக்தியுடன் ஈடுபட்டார். இந்த பக்தரின் இந்த அற்புதமான கதையை கேட்பவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த கதையின் மூலம் சாயி தனது பக்தர்களை காக்க எவ்வளவு தயாராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டுதோறும் ராமநவமியின் போது ஷீரடி கிராமத்திலே 2 பெரிய கொடிக்கம்பங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது அனைவரும் அறிந்ததே. அந்த 2 கொடிகளில் ஒரு கொடி நானா சாஹிப் நிமோன்கரின் கொடியும் மற்றொன்று தாமு அண்ணாவின் கொடியுமாகும். இந்த 2 பெரும் பக்தர்களின் பக்தியின் அடையாளமாக பல ஆண்டுகளாக வழக்கமான விதியாக ஆண்டுதோறும் இந்த கொடிகள் தடையின்றி ஏற்றப்பட்டு வருகின்றன. தாமு அண்ணாவுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். ஆனால் அவர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை இழந்தனர். ஆனால் பாபாவின் ஆசியுடன் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். இந்த பேரின்பத்தை அடையும் வகையிலே பாபாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆவலில் தாமு அண்ணா ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமியின் போது மஸ்ஜித் மாயிலே இசைக்கருவிகளுடன் கொடியேற்ற தீர்மானித்தார். அப்போதிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொடிகள் பாடல்கள் மற்றும் இசையுடன் ஊர்வலமாக மஸ்ஜித் மாயிலே ஏற்றப்படுகின்றன. இந்த கொடிகள் பாபாவினுடைய மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ கோண்டாஜி சுதாரின் கச்சர் வீட்டிலே தயாரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து துப்பாக்கி முழக்கத்துடன் கொடிகள் ஊர்வலமாக மசூதிக்கு கொண்டு வரப்படுகின்றன. மஸ்ஜித் மாயினுடைய 2 முனைகளிலும் இந்த 2 கொடிகளும் ஏற்றப்பட்டு மங்களகரமான ராமநவமி திருநாளிலே நாம் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவை பார்த்து திருவிழாவின் கண்கொள்ளா காட்சியின் இன்பத்தை பெறுவோம். அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி திருநாளிலே தாமு அண்ணாவும் அங்குள்ள ஃபக்கீர்களுக்கு அவர்கள் விரும்பிய அளவு உணவு வழங்கும் கடமையை செய்தனர். அந்த வகையிலே இந்த சேட் மூலமாக ராமநவமி கொண்டாடப்பட்டது. இப்போது அதே தாமு அண்ணா ஹசாரின் கதையை கேட்பவர்களிடம் கோருகின்றேன். அமைதியான மனதுடன் சொல்வதை கேட்கும் போது சாயினுடைய சக்தி உங்களுக்கு தெரியும். தாமு அண்ணாவினுடைய நெருங்கிய நண்பரான ஒருவர் மும்பையிலிருந்து அவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிகர லாபத்துடன் வணிக திட்டத்தை முன்மொழிந்து கடிதம் எழுதினார். நாம் இருவரும் பங்குதாரர்களாக மாறுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். இதை தவிர வியாபாரமும் ஆபத்து இல்லை. இது ஒரு சுத்தமான மற்றும் எளிமையான வணிகமாகும். எனவே நீங்கள் உடனடியாக பதிலளிக்கவும். இந்த ஆண்டு புதிய பருத்தி பயிரின் போது சரியான நேரத்திலே பருத்தியை வாங்கவும், அதன் பின் அதன் விலை அதிகரித்தவுடன் விற்பனை செய்வோம். சரியான நேரத்திலே வாங்கவில்லை என்றால் பின்னர் வருத்தப்படுவீர்கள். தாமு அண்ணாவுக்கு இப்படி ஒரு தகவலை தந்தது அவருடைய நண்பர். தாமு அண்ணா தனது பாசமுள்ள தோழன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் மனதிலே உறுதி இல்லாததால் அவர் மிகவும் குழப்பமடைந்தார். ஆனால் அவரும் தானே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். அவரால் முடிவெடுக்க முயலவில்லை. இந்த அமைப்பிலே பங்கேற்பதா வேண்டாமா என்ற சிந்தனையிலே தாமு அண்ணா சிக்குண்டார். இறைவா, நான் இப்போது என்ன செய்வது போன்ற
பல குழப்பங்களும் சந்தேகங்களும் அவருடைய மனதிலே எழ ஆரம்பித்தன. ஒரு குருவினுடைய பக்தன் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலே சிக்கிக் கொள்ளும் போது அவன் தன் குருவை நோக்கி ஓடுகின்றான். தாமு அண்ணாவும் பாபாவுக்கு கடிதம் எழுதினார். தொழில் செய்யும் சூழலில் என் புத்தி முடிவெடுக்க தடுமாறுகின்றது. எனக்கு சுய சிந்தனை இல்லை. நீங்கள் மட்டுமே எனக்கு ஆதரவு என்று பாபாவுக்கு கடிதம் எழுதினார். கண்டிப்பாக முதல் சிந்தனை, ஆய்விலிருந்தே இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று உணர்கின்றேன். ஆனால் இந்த தொழில் செய்வதில் லாபமா நஷ்டமா என்று சொல்லுங்கள் பிரபு. இந்த கடிதத்தை பாபாவிடம் படிக்க வேண்டும் என்றும் பாபா என்ன உத்தரவு கொடுத்தாலும் எனக்கு எழுத வேண்டும் என்றும் மாதவராவுக்கு கடிதம் எழுதினார். இந்த வணிகம் முதல் பார்வையிலே நன்றாக இருக்கின்றது. மறுநாள் மதியம் மாதவராவுக்கு அந்த கடிதம் கிடைத்தது. மாதவராவ் அந்த கடிதத்தை மஸ்ஜித் மாய்க்கு எடுத்து சென்று பாபாவினுடைய பாதத்திலே வைத்தார். அப்போது பாபா, ஷாமா, இது யார் கடிதம்? என்னுடைய காலடியில வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். ஷாமா, இது நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா சேட் இந்த கடிதத்தின் மூலம் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகின்றார் என்றார். கடிதத்தை படிக்கும் முன்பே பாபா சொன்னதை கேளுங்கள். பாபா சொன்னார், தாமு அண்ணா என்ன எழுதியிருக்கிறார்? என்ன புதிய திட்டம் போடுகின்றார்? கடவுள் கொடுத்தது, அது என்ன குறைவா? வீணாக வானத்தை தொட முயற்சிக்கின்றார். அவர் தனது திறனை விட வியாபாரத்திலே உயர விரும்புகின்றார் என்றார். அப்போது பாபா, சரி, இப்போது அந்த கடிதத்தை படியுங்கள் என்றார். இதற்கு ஷாமா, நீங்கள் இப்போது கூறியதுதான் இந்த கடிதத்திலே எழுதப்பட்டுள்ளது என்றார். ஷாமா கூறினார், இறைவா, நீங்கள் ஒரே இடத்திலே இருப்பதன் மூலம் பக்தர்கள் தொந்தரவு செய்கின்றீர்கள். அவர்கள் மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். அவர்களின் மனம் கலங்கும் போது அவர்களை உங்கள் பாதங்களுக்கு அருகிலே கொண்டு வருகின்றீர்கள். நீங்களே ஒருவரை உள்ள கயிற்றால் கட்டி உங்களை நோக்கி இழுக்கின்றீர்கள். அதே சமயம் வேறு யாரோ ஒருவரை உங்களிடம் வந்து கடிதம் எழுத வைக்கின்றீர்கள். கடிதத்தின் செய்தியையும் முன்கூட்டியே சொல்லுங்கள். பின்னர் அந்த கடிதத்தை படிக்க வேண்டியது என்ன அவசியம் என்று கேட்டார். அப்போது பாபா, அரே ஷாமா, அந்த கடிதத்தை படியுங்கள். நான் சொல்வதை ஏன் நம்புகின்றாய் என்றார். நான் அப்படித்தான், என்னுடைய மனதிலே தோன்றுவதை சொல்கின்றேன் என்றார். பிறகு பாபாவின் கட்டளைப்படி மாதவராவ் கடிதத்தை படித்தார். பாபா வேண்டுமென்றே அந்த கடிதத்தின் செய்தியை கேட்டு தாமு அண்ணாவின் மீது இரக்கம் கொண்டு அந்த சேட் மனம் தாழ்ந்து விட்டது என்று இரக்கத்துடன் சொல்ல தொடங்கினார். மேலும் பாபா ஷாமாவிடம், இந்த கடிதத்தை அனுப்பி தாமு அண்ணாவுக்கு சொல்லுங்கள், உங்கள் தற்போதைய தொழிலிலே உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கின்றதா என்று அவரிடம் சொல்லுங்கள் என்றார். நீங்கள் எதை பெற்றாலும் திருப்தியாக இருங்கள். அதிக லாபம், ₹1,00,000 கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஒருபோதும் நீங்கள் இருக்க வேண்டாம். சம்பாதிக்கும் ஆசையிலே விழும் என்றார். இன்னொரு பக்கம் தாமு அண்ணா பாபாவினுடைய உத்தரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தார். கடிதத்திற்கு பதில் வந்தவுடன் அவர் உடனடியாக அதை படித்தார். கடிதத்தை படித்த தாமு அண்ணா மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். வியாபாரம் சம்பந்தமாக பல விருப்பங்களையும் திட்டங்களையும் வகுத்திருந்தார். தன்னுடைய நம்பிக்கை மரம் வேரோடு சாய்ந்து விழுந்து விட்டது போல உணர்ந்தார். தாமு அண்ணா மிகவும் வருத்தமடைந்தார். தாமு அண்ணா மனதிலே பல கோட்டைகளை காற்றிலே கட்டியிருந்தார். இப்போது ₹1,00,000 லாபம் கிடைக்கும், அதில் ₹50,000 வட்டி கொடுத்து லட்சக்கணக்கிலே சம்பாதிப்பேன், நான் பெரிய வியாபாரியாக அகமத் நகரிலே மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று எண்ணியிருந்தார். தாமு அண்ணாவினுடைய கனவு உலகம் காற்றிலே மறைந்தது. அவர் மிகவும் சோகமான, ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக பாபா என்ன சொல்லிவிட்டார் என்று ஆச்சரியப்பட்டார். மேலும் தாமு அண்ணா மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். இதனால் தாமு அண்ணாவினுடைய குழப்பமான மனம் உடைந்தது. நான் பாபாவிடம் கேட்டிருக்க கூடாது, அவரை கேட்டு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன். அவ்வழியே வந்த அதிர்ஷ்டத்தை நானே உதைத்தேன். அவர்கள் இப்படி உணர ஆரம்பித்தார்கள். அந்த கடிதத்திலே நேர் சந்திப்புக்கும் கடிதம் பரிமாற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாகவும் மாதவராவ் தெரிவித்திருந்தார். எனவே நீங்களே வந்து பாபாவினுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளுங்கள். இதை தெரிவித்து மாதவராவ் கடிதம் எழுதிய போது ஷீரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக சந்திக்க நினைத்தார். யாருக்கு தெரியும், அவர் மீது பாபாவுக்கு ஏதேனும் மறைமுகமான ஆர்வம் இருக்கலாம். நீயே அவரிடம் நேரடியாக முன்வைத்தால் பாபா அனுமதி வழங்கலாம் என்றார். தாமு அண்ணா இதை உணர்ந்து ஷீரடிக்கு விரைந்தார்.
பாபாவை வணங்கிவிட்டு பாபாவினுடைய அருகிலே சென்று அமர்ந்தார். அவர் பாபாவினுடைய பாதங்களை பிடித்துவிட அமர்ந்திருந்தார். ஆனால் வியாபாரம் செய்ய அனுமதி கேட்கும் தைரியத்தை அவரால் சேகரிக்க முடியவில்லை. அப்போது தாமு அண்ணாவினுடைய மனதிலே ஒரு எண்ண அலை எழுந்தது. இந்த தொழிலே கிடைக்கும் லாபத்திலே பாபாவுக்கும் கொஞ்சம் பங்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று. தாமு அண்ணா, ஸ்ரீ சாய்நாத பிரபுவே, இந்த தொழிலை ஆரம்பிக்க நீங்கள் ஆசீர்வதித்தால் லாபத்திலே ஒரு பகுதியை உங்கள் பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். மனதிற்குள் சாயினுடைய பாதங்களிலே பிரார்த்தனை செய்தார். கைகளால் பாபாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். மனதிற்குள் வியாபார தொடர்பான தீர்மானங்கள், ஐயங்கள் மற்றும் விருப்பங்களை மட்டும் நினைத்து கொண்டு அதிலே மூழ்கி கொண்டிருந்தார். பக்தர்கள் பலவித ஆசைகளை காற்றிலே கோட்டை கட்டுகின்றார்கள். ஆனால் அவற்றின் நன்மை தீமைகள் பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு நல்லது என்ன, அவர்களின் கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் பற்றிய அனைத்தும் சத்குருவுக்கு மட்டுமே தெரியும். ஒருவர் தன்னுடைய பலவித எண்ணங்களை எவ்வளவுதான் ரகசியமாக வைத்திருந்தாலும் எல்லோருடைய உள் எண்ணங்களிலும் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சாயி சமர்த் எல்லோருடைய எண்ணங்களையும் அறிவார். ஒரு பக்தர் தனது எண்ணங்களை அன்பான முறையிலே பாபாவின் மீது முழு நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தினால் பாபா அவருக்கு தகுந்த உபதேசமிருதத்தை பருக வைப்பதன் மூலம் சரியான பாதையிலே வழி நடத்துகின்றார். அடைக்கலம் தேடி வந்த பக்தனுடைய இன்னல்களை நீக்கி அனைத்து பக்தர்களுக்கும் நலம் செய்வேன் என்பது பாபாவினுடைய வாக்குறுதி என்பதை பக்தர்கள் அனைவரும் அறிவர். சத்குரு ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு துணையாகவும் பாதுகாவலராகவும் பராமரிப்பவராகவும் இருக்கின்றார். சத்குரு தான் நம்முடைய பெற்றோர். சத்குரு ஹரிஹர், விஷ்ணு நாராயணன், சிறந்த கடவுள், செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவர் அவரே. அத்தியாயம் 25, பக்தன் விரும்பியதை அடைதல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज